அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சிவியர் பெயின் ஸ்டேஜ் வந்து இருக்கிறவங்களுக்கும், என்ன மாதிரியான மருத்துவங்கள்லாம் இயன்முறை மருத்துவம் இன்னைக்கு பயன்படுத்தப்படுது? என்ன காரணத்துக்காக உங்களுக்கு இதெல்லாம் வந்து செய்றாங்க அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். மூட்டு பகுதியில உள்பக்கம், வெளிப்பக்கம் அந்த பெட்டர்ன் சொல்லக்கூடிய எலும்பு பகுதி, காலம் மடக்குனா, நீட்டினா, ரொம்ப நேரம் நின்னா, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல வந்து எல்லாம் பாதிப்பாகுது அப்படின்னீங்கன்னா, அப்ப நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் நமக்கு ஹீட் தெரப்பி ப்ளஸ் மசில் ரிலாக்சேஷனுக்கும் நம்மளுக்கு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஷார்ட் வேவ் டயத்தெர்மி, வேக்ஸ் தெரப்பி இது 2 தான் நம்ம வந்து அதிகமா இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. இரண்டுமே உங்களுடைய மூட்டு பகுதியில இருக்கக்கூடிய மூட்டு திரவத்த வந்து மறுபடியும் பழைய கண்டிஷனுக்கு கொண்டு வரும். அந்த மூட்ட சுத்தி இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ஸ மறுபடியும் பழைய எலாஸ்டிசிட்டி பொசிஷனுக்கு கொண்டு வந்து வரும். இங்க மூட்டு தேய்மானம் ரொம்ப சிவியரா வந்து இருக்கு. இப்ப சிவியரா வந்து இருக்கு அப்படின்னீங்கன்னா, நான் இப்ப சொன்ன இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு, உங்களுக்கு வேறு சில விஷயங்கள வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் நிக்கக்கூடாது. குத்த வச்சு வந்து உட்கார்றத அவாய்ட் பண்ணிக்கிறணும். சம்மணங்கால் போடுறத அவாய்ட் பண்ணிக்கணும். அடிக்கடி மாடிப்படி ஏறுறத அவாய்ட் பண்ணணும். முழங்கால் போடக்கூடாது. ரைட். இது இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லா வந்து செய்யக்கூடாதா? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். கண்டிப்பா. குத்த வச்சு உட்கார்றதும், சம்மணங்கால் போடுறதும், முழங்கால் போடுறதும் மறுபடியும் மூட்டு தேய்மானத்த அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, நீங்க கண்டிப்பா இத வந்து அவாய்ட் பண்ணிறணும். வேற வழியே வந்து கிடையாது. மற்றபடி நீங்க மறுபடியும் உங்களுடைய நடைப்பயிற்சி இருந்தீங்கன்னா, நடைப்பயிற்சி செய்து கொண்டு இருந்தீங்கன்னா, அத தொடரலாம். வேறு ஏதாவது சைக்கிள் ஓட்டுற பழக்கம் இருந்துச்சுன்னா, தினமும் அத செய்யலாம். மாடிப்படி ஏறலாம். பெயின் வந்து அதிகமாகாத அளவுக்கு நீங்க ரொம்ப நேரம் நின்னும் வேலை பார்க்கலாம்.